ஹalleluya குட் மார்னிங். அனுதின தியானங்க 7 மணி ஆயிடுச்சு. நேரத்துக்கே நீங்க எழுந்திருப்பீங்கன்னு, வார்த்தைக்காக ஆசையோடு காத்திருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நீங்க வெளிநாடுகள்ல இருந்து பார்த்து கொண்டிருந்தா இது காலையோ மாலையோ அனுகூலமான நேரமாக இல்லாவிட்டாலும் காத்து கொண்டிருக்கிறோம்னு நீங்க தெரியப்படுத்துகிறதுனால தவறாமல் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபித்து அவர் கொடுக்கிற வார்த்தையை ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்காக இப்படி ரெடி பண்ணி ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறோம். தேவன் நம்மோடு பேசுவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. உம்முடைய வார்த்தைகளில் ஜீவன் உள்ளதே. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இதயத்தின் தேவைகளை சந்திக்கும். எங்கள் இதய ரகசியங்களை அறிந்தவரே, எங்கள் தேவைகளை அறிந்தவரே, எங்கள் நிலைமையை பார்க்கிறவரே, யாருக்கு எந்த வார்த்தை இன்றைக்கு தேவையோ அவர்களுக்கு உம்முடைய குரலை கேட்க செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம மனசுல இருக்கிறது யாருக்கும் தெரியாதுங்க. நம்முடைய வேதனை யாருக்கும் புரியாது. நம்முடைய நிலையை முழுசா யாரும் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஆங்கிள் நம்மை பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன என்று தோணும். எடுத்துக்காட்டுக்கு, உங்களை யாராவது திருமணத்துல சந்தித்தாங்கன்னு வைங்க. நீங்க உடுத்தி இருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து, உங்களை மேலோட்டமா பார்த்து, எப்பா இவங்களுக்கு என்ன நினைப்பாங்க. அதே ஒரு துக்க வீட்டிலே பார்த்தாங்கன்னு வைங்க, என்ன இவங்க எப்பவுமே அழுமூஞ்சியா இப்படி இருக்கிறாங்க, என்ன இவ்வளவு ஏழைகளா, இவ்வளவு திக்கற்றவங்களா என்பது போல ஒரு கருத்து அவங்களுக்கு இருக்கும். எப்பவுமே ஒரு பொசிஷன்ல ஒரு மனுஷரை பார்த்து நாம தீர்ப்பு தீர்ப்பது தப்புங்க. இன்றைக்கு இந்த ஃபேஸ்புக்ல, இந்த யூடியூப்ல சில போஸ்ட் போடுவாங்கல்ல, அவங்க பர்த்டேக்காக, அவங்க வெட்டிங் டேக்காக, ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் நிமித்தமாக. அவங்க போடுற போஸ்ட் ஏன் போடுறாங்களோ நமக்கு தெரியாது. அவங்க சொந்தக்காரங்க பார்க்கணும்னோ அல்லது அவங்க நேசிக்கிறவங்க பார்க்கணும்னோ, பெருமை பாராட்டுவதற்கோ எதுக்கோ நமக்கு தெரியாது. பட் வாட் எவர் இட் இஸ், மற்றவங்க சந்தோஷத்தில் மகிழ்வது, அவங்க துக்கத்துல துக்கப்படுவது நம் வேலைங்க. மேலே காணப்படுவது எல்லாம் உண்மை இல்லைங்க. இருதயத்தின் நிலையை அறிந்தவர் அவர் ஒருவரே. சிலர் எவ்வளவு துன்பமானாலும் தாங்கிக் கொண்டு கம்பீரமா இருப்பாங்க. சிலர் எந்த கஷ்டம் இல்லைனாலும் ஏதோ கஷ்டப்படுவது போல அவங்க ஃபீலிங்ஸை காட்டுவாங்க. ஆனா மனுஷரை நம்ம ஏமாற்றலாம். பணம் இல்லாவிட்டாலும் இருப்பது போல, இருந்தாலும் இல்லாதது போல. நம் ரகசிய வாழ்க்கை எவ்வளவு அசுத்தமாக இருந்தாலும் பரிசுத்தவான்களை போல மனுஷர் முன்பு காணப்படுவதற்கு, மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுவதற்கு, நம்முடைய துன்பத்தை மறைப்பதற்கு நாம நடிப்பின் வாழ்க்கையை வாழ்வது. இந்த உலகமே நடிப்புங்க, ஒரு நடிப்பு. இந்த உலக நடிப்பு அழிந்து போகும். ஆக்ஷன் என்பது எவ்வளவு நேரம் இருக்குங்க, ரியாலிட்டி உண்மையாக இருக்கும். தேவனுக்கு நம்மை நன்றாக தெரியும், நம் கஷ்டம் தெரியும். தேவனுக்கு நம்ம மனது கூட தெரியும். நம் இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து வாங்க பக்தர்களேன்னு சொல்லலங்க. எங்கெங்கே தேவைகள்ல இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போனார். கெட்டு போனதை தேடி ரட்சிக்க வந்தேன் என்றார். பாவிகளை தேடி மனம் திரும்ப செய்யும்படியாக வந்தேன் என்றார். பிசாசினால் சித்திரவதைப்படுறவங்களை விடுவிக்க வந்தார். வியாதியஸ்தரை குணமாக்குகிறவர் அவர். எருசலேமிலே பெதஸ்தா என்னும் ஒரு குளம் இருக்கு, இப்போதும் இருக்குங்க. நான் அநேக முறை அங்க போயிருக்கேன், அங்கிருந்து தேவ செய்தியும் கொடுத்திருக்கிறேன். அந்த பெதஸ்தா குளம், அதை சுற்றி 5 மண்டபங்கள் இருக்கு. இப்போது பாழடைந்த நிலையில இருக்கு. ஆனா அந்த காலத்தில் அந்த குளத்தின் தண்ணீரை அந்தந்த நேரத்தில் தேவதூதன் வந்து கலக்குவானாம். அப்படின்னா அந்த தண்ணீர் கலங்கும். அந்த தண்ணீர் கலங்கும் போது அதிலே யார் முந்தி இறங்குவாங்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் குணமாவான். ஒரு அற்புதம் நடக்குது அங்க. அப்படிப்பட்ட சுகத்தை பெறுவதற்காக அந்த 5 மண்டபங்களில் பலவிதமான வியாதியஸ்தர்கள் அநேகர், குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையோர் கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்க.
எப்ப அந்த தண்ணீர் கலங்கும், அதுல நான் எப்ப இறங்கலான்னு. வேதத்திலே கதைகளும் இருக்கு, கதையில இருக்கிற கருத்துக்களும் இருக்கு. சிலதை உவமையாதான் ஆண்டவர் சொன்னாரு. பின்பு சீஷர் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு அழகா புரியும்படியாக அதை விவரிப்பாரு பாருங்க. இந்த உவமையின் கருத்து என்னமோ நான் தெரிந்து கொள்ளணும், இந்த விஷயம் என்னமோ தெரிந்து கொள்ளணும் என்கிற ஆசை உங்களுக்கு இருந்தா அதை விளக்கும்படி ஆவியானவர் இன்றைக்கு கூட ஆயத்தமா இருக்கிறார். அந்த குளம் தேவனின் வார்த்தை. அந்த 5 மண்டபங்கள் இயேசு கிறிஸ்துவின் 5 காயங்களுக்கு அடையாளம். அந்த குளத்தின் தண்ணீர் தேவ வசனம் என்னும் தண்ணீர் முழுக்குக்கு, வார்த்தைக்கு அடையாளம். அந்தந்த நேரத்தில் தேவ தூதன், அப்படின்னா தேவனிடத்திலிருந்து தூதனே ரெக்கைகளோடு வர தேவையில்ல, தேவனால் அனுப்பப்பட்ட நபர். தூதன்னா ஒரு செய்தியை கொண்டு சேர்க்கிற நபர், மெசஞ்சர். தேவ ஊழியன் அந்தந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கலக்குவாங்க. இந்த அனுதின தியானத்துல நம்ம என்ன செய்கிறோம்? இங்க இருக்கிற வார்த்தையை வாசித்து அதை விவரிக்கிறோம், அதை அசைக்கிறோம், அதை புரிந்து கொண்டு அதன்படி வாழ நாம முயற்சிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அதில் இருக்கிற உள்ளான அர்த்தத்தை நம் இதயத்திற்கு ஏற்றபடி வெளிப்படுத்துகிறாரு. சோ எப்போது தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமோ, அந்த வார்த்தை அசைகிறதோ, வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, அந்த வார்த்தையை உங்க இருதயத்துக்குள் வரவேற்கிறீங்களோ, அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குது. உங்க இருதய வாஞ்சிகள் தீரும், உங்க உடலில் சுகம் உண்டாகும், உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். நம்புங்க, ஒவ்வொரு முறையும் வசனத்தை தியானிக்கும் போது நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. துன்மார்க்கர் ஆலோசனையில் நடவாமலும், பாவியின் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான். அவன் இலையுதிராத தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நமக்கு தெரியாமலேயே தேவ வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு தேவையான ஞானம், நமக்கு தேவையான நன்மைகள், நம்முடைய கையின் பிரயாசம் வாய்க்கும், நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். இது அங்க ஸ்பிரிச்சுவல் மீனிங். அங்க நிஜமாவே வியாதியஸ்தர் குணமடைந்தாங்க. வியாதியஸ்தர் அன்றைக்கும் இன்றைக்கும் கூட இயேசுவின் நாமத்தில் சுகத்தை அவங்க பெற்றுக் கொள்ளுகிறாங்க. டவுட்டா? சந்தேகமா? இப்போது கூட எத்தனையோ பேர் அற்புதமான விதத்திலே சொஸ்தம் அடைகிறாங்க. டாக்டர்ஸ் கைவிட்டவங்க, இனி பிழைக்க மாட்டாங்க, மறிச்சிருவாங்கன்னு ஹோப்லெஸ் என்று விடப்பட்டவங்க, தேவனை நோக்கி கூப்பிட்ட போது, மனம் திரும்பின போது, விசுவாசித்த போது அற்புதமான விதத்தில் குணமாகிறாங்க. உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புத சாட்சி இருந்தா பகிர்ந்து கொள்ளுங்க. மன ரீதியான சுகம், உடல் ரீதியான சுகம், ஆவிக்குரிய பலவீனங்கள், அப்படின்னா பாவத்தை நேசிக்கிற மனது, அது வியாதி. அது உனக்கு என்ன வியாதின்னு சொல்லி கோவம் வந்தா திட்டுவாங்க பாருங்க. பாவ வியாதி மனிதனை பிடித்து அலைக்கழிக்கிறது. இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிறவர். நம்மை குணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மை நேசித்து ஜீவனை கொடுத்தவர் அவர். அந்த பெத்தஸ்தா குளத்தின் அண்டையில் இயேசு ஆண்டவர் ஒரு நாள் அந்த மண்டபங்களின் அண்டையிலே வந்தார். பாருங்க, யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். ஒரு மனுஷன் அங்க எத்தனை வருஷங்களாக இருக்கிறாரு? நாட்கள் அல்ல, வாரங்கள் அல்ல, 38 வருஷங்களாக ஒரு வியாதியஸ்தன் அங்கே கிடக்கிறார். அநேகர் வராங்க, குணமடைந்து போகிறாங்க, இவன் மட்டும் அங்கேயே கிடக்கிறான். அந்த இடத்துக்கு அவர் வந்த பிறகு வந்த அநேகர், நேத்து வந்தவங்க, முந்தா நேத்து வந்தவங்க குணமாகி போகிறாங்க. ஆனா 38 வருஷமா இவர் அங்கேயே இருக்கிறாரு. ஆனா அதே நிலைமையில இருக்கிறாரு. அவனை பார்த்தாருங்க ஆண்டவர். நம் ஆண்டவர் நல்லவைகளை ஈர்க்கக்கூடியதாக இருப்பதை, அழகானவைகளை பார்க்கிற தேவன் அல்லங்க. அவர் விகாரமானவைகளை பார்த்து அழகாக சௌந்தரியமாக செய்கிறவர். கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுத்துகிறவர். உடைந்தவர்களை பார்த்து பலப்படுத்துகிறவர்.
உதவாதவர்களை பார்த்து பிரயோஜனமுள்ளவர்களாய் செய்கிறவர் நல்ல ஆண்டவருங்க. உங்க வாழ்க்கையில எது எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை தேவன் பார்க்கிறாரு, அதை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார். அதற்கு தான் இன்றைக்கு உங்களிடத்தில் இந்த வசனத்தின் மூலம் வருகிறாரு. இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களிடத்துல தான் பேசுகிறாருங்க. அங்கே 38 வருஷமாய் கிடக்கிற வியாதியஸ்தனை படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனாய் அங்கே இருக்கிறான் என்று அறிந்து, நம்ம மனுஷரை பார்க்க முடியுங்க, ஆனா அவங்க ஆழ் மனசு அறிய முடியாது. ஆனா தேவன் நம்மை பார்க்கிறாரு. நம்முடைய கடந்த வாழ்க்கையை அறிந்தவர், நம்முடைய வாழ்க்கையை அறிந்தவர், நம்முடைய ஆழ் மனதை அறிந்தவருங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனாய் அங்கே கிடக்கிறான் என்று அறிந்து, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதுக்கு தானங்க இங்க வந்து படுத்திருக்கிறேன். அப்ப படுத்திருந்தா 38 வருஷமா என்ன செய்கிறாய்? இல்லங்க, உங்களில் அநேகர் அனுதின தியானத்தை கேட்கிறோம் என்று சொல்றீங்க. ஏன் கேக்குறீங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்கன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, அப்ப ஏன் கேக்குறீங்க? வசனத்தை கேட்டு குணமாவதற்கு, இருதயத்தை சரி செய்வதற்கு, சொஸ்தமாவதற்கு, விசுவாசம் பெருகுவதற்கு. ஏதோ பார்த்தோம் என்று சொன்னா போதாதில்லைங்க. ஏதோ இங்க இருக்கிறேன் என்று சொல்வதனால பிரயோஜனம் இல்லைல்ல. அவன் தண்ணீர் கலங்கும் போது அவன் சென்று உள்ளே இறங்கவில்லை. அதுக்குதான் ஆண்டவர் கேட்டார், என்ன உன்னுடைய நோக்கம்? ஏன் இருக்கிற இங்க? சொஸ்தமாக வேண்டும் என்கிற ஆசை உனக்கு இருக்கா இல்லையா? விசித்திரம் பாருங்க, சிலருக்கு நோய் குணமாகணும்னு ஆசைப்படுவாங்க, மற்றும் சிலர் நோய் அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? நீங்க நோயோடு இருக்கும்போது உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய பார்வையும் உங்க மேலேயே இருக்கும். எப்பவுமே உதவி செய்யாதவங்க கூட உதவி செய்வாங்க. உங்க அம்மாவா இருந்தா அவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து உங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. உங்க அப்பா வந்து உங்க தோள் மேல கையை போட்டு, தம்பி எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. நீங்க நல்லா இருக்கும்போது யாரும் கேட்க மாட்டாங்க. ஏதாவது நோய் வரும்போது ஒரு சிம்பத்தி வரும் நமக்கு. ஆகவே சிலர் மனுஷருடைய சிம்பத்திக்காக, மனுஷரின் அனுதாபத்துக்காக இப்படி இருந்தாலே நல்லா இருக்குன்னு நினைப்பாங்களாம். என்னங்க, பணம் என்னிடத்துல இருந்தா எல்லாரும் கேட்பாங்க. என்கிட்ட பணம் இல்லைன்னா மற்றவங்க எனக்கு கொடுப்பாங்க. ஆகவே எனக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் செலவழிச்சிட்டு இல்லாதவனாகவே இருப்பேன் என்கிறவங்களும் இருக்கிறாங்களாம். பாருங்க, சொஸ்தமாக வேண்டும் என்கிற ஆசை இருக்கா? சரியாகணும் என்கிற ஆசை இருக்கா? இன்றைக்கு பிள்ளைங்க படிக்கிறாங்களே, படிக்கிற பிள்ளைங்களை நீங்க கேட்டு பாருங்க. பாஸ் ஆகணுங்கிற எண்ணம் இருக்கா? உன்னுடைய எக்ஸாம்ல சக்சஸ் ஆகணும்னு இருக்கா? ஏதோ காலேஜ் போறோம் வரோம்னு சொல்றாங்க. எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க வாலிபர் இன்றைக்கு பாருங்க. அதே போல எத்தனையோ பேருக்கு பக்தி விஷயமா இருக்கட்டும், ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், ஒரு நோக்கம் இல்லைங்க. ஏன் இங்க படுத்திருக்கிறேன்னா 38 வருஷமா நான் குணமாகலையே, என்ன செய்யணும்னு யோசிக்கிறதே இல்ல. சொஸ்தமடைய விரும்புகிறாயா என்று கேட்டா, தண்ணீர் கலங்கும் போது என்னை இங்க கொண்டு சென்று அதிலே இறக்கிவிட எனக்கு யாருமே இல்லை என்கிறார். யாரோ வந்து உனக்கு ஏதோ செய்ய வேண்டுமே தவிர நீ ஏதோ முயற்சி செய்ய மாட்டியா? காட்டில தீபத்தை வைத்து கடவுள் இருக்கிறார்னா சரியா? எனக்கு வேலை கிடைக்கலன்னு கையை கட்டிட்டு உட்கார்ந்திருந்தா வேலை கிடைக்குமா? என்னங்க, தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டாமா? உங்க முயற்சியை நீங்க செய்ய வேண்டாமா? முதல்ல இந்த 38 வருஷத்தில் அவனால நடக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்திருந்தாலும் அந்த குலத்தினிடம் போயிருப்பார் இல்லங்க. முயற்சியே இல்ல. உங்க வாழ்க்கையில எனக்கு வேலை இல்ல, எனக்கு கடன் இருக்கு, என் வாழ்க்கை நல்லா இல்ல, என் குடும்பம் சரியில்லை, என் இருதயம் மாறவில்லை, நான் இந்த பாவத்தை விட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறீங்களா? என்னை யாரும் மாற்ற முடியாது, கடவுள் கூட மாற்ற முடியாது என்று சிலர் சொல்லுவாங்க. அப்படி நம்பிக்கையற்று இருக்கிறீங்களா? உங்களையே ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்களுக்கு ஆசை இருந்தா, உங்களுக்கு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன். உன்னால அது முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும் நான் அதை சாத்தியமாக்குவேன்.
நான் இருக்கிறேன், அதனாலதான் உன்னை தேடி வந்தேன் என்று அந்த 38 வருஷமா வியாதியில் கிடக்கிறவனோடு ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். இந்த நிமிஷத்தில் எத்தனையோ வருஷமா கிடக்குறீங்க, அதே வேலை, நோ ப்ரொமோஷன், அதே வீடு, நோ பெட்டர்மெண்ட், அதே சேலரி, அதே நிலைமை, அதே பிரச்சனைகள். ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு இல்லையா? விருத்தி அடையணும்னு இல்லையா? உங்களுக்கு முன்னுக்கு போகணும்னு இல்லையா? உங்க வாழ்க்கையில ஒரு இலக்கு இல்லையா? எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்யல என்று நினைத்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ என்னமோ. ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு யாரும் உதவி செய்யலனா நான் இருக்கிறேன் என்று. உயிரை கொடுத்த ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே இன்றைக்கு உங்களிடமே பேசுகிறார். சகோதரனே, நம்பிக்கையற்று இருக்கிறீங்களா? சலித்து போயிருக்கிறீங்களா? அதே நிலைமையிலே இருக்கிறீங்களோ என்னமோ. ஒரு வார்த்தை, தேவனின் வார்த்தை, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்ற அவர் வார்த்தையில வல்லமை இருக்கு. உடனே அவன் டக்குன்னு எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். அப்படிப்பட்ட அற்புதம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் நடக்கும். விசுவாசிங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் எங்கே விழுந்திருக்கிறாங்களோ நீர் பார்க்கிறீரப்பா. எந்த விஷயத்தில் அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, கடன் பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ, வேலையிடத்தில் வளர்ச்சி இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்களோ, குடும்ப பிரச்சனைகளில் கிடக்கிறாங்களோ, மன ரீதியாக நொந்து போயிருக்கிறாங்களோ, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி அப்படிப்பட்டவர்களை எழுப்புங்கப்பா. என் இயேசு ஆண்டவர் என்னை சொஸ்தமாக்குவார், என்னை ஆசீர்வதிப்பார், என் பேரில் தம்முடைய காரியத்தை செய்வார் என்று விசுவாசத்தோடு யார் யார் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவர்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை செய்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எழுந்து முடிய சாட்சிகளாக உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். நிச்சயமா தேவன் தம்முடைய அற்புதத்தை செய்வாரு. நீங்களும் விசுவாசிங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்னா 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் தெரியப்படுத்துங்க. தேவன் அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறவர். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் செக்ஷன்ல உங்க விவரங்களை பதிவிட மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்